குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஒரு அரசரால் மட்டும் கட்டப்படாத பல நூற்றாண்டுகள் வளர்ந்து வந்த ஒரு ஆலயம். சோழர் காலம் தொடங்கி நாயக்கர் காலம் வரை பல அரசர்களால் படிப்படியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திருத்தலம். தெய்வீக பசுவான காமதேனு வழிபட்ட ஒரு சுயம்பு லிங்கம். பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வந்த இந்த பட்டீஸ்வரர் கோயிலை கட்டியது யார்? என்னதான் இதன் தனிச்சிறப்பு? தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாமா? பட்டீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நகரின் பேரூர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் கட்டமைப்பு சோழர் காலத்தில் தொடங்கப்பட்டதாக வரலாற்றாளர்கள் கருதுகிறார்கள். பின்னர் விஜயநகர பேரரசு காலத்திலும் குறிப்பாக நாயக்கர் ஆட்சி காலத்திலும் முக்கியமான விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன. சோழ பேரரசன் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இக்கோயிலில் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு கோயிலுக்கு அளிக்கப்பட்ட பல்வேறு நன்கொடைகள் அங்குள்ள சுவர்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ராஜகோபுரத்திற்கு அருகில் இருக்கும் இந்த சிலையை பாருங்கள். இதன் பின்னால்தான் இந்த கோயிலின் பெயருடன் தொடர்புடைய ஒரு மரபு கதை சொல்லப்படுகிறது. தெய்வீக பசுவான காமதேனு ஒரு எறும்பு புற்றுக்குள் மறைந்திருந்த சிவலிங்கத்தை தினமும் வழிபட்டாள். அந்த இடத்தில் அவளின் பட்டி என அழைக்கப்பட்ட கன்று ஆதிலிங்கத்தின் மீது இருந்த புற்றை விளையாட்டாக குலைத்தது. அப்போது கன்றின் குளம்படி லிங்கத்தின் மீது பதிந்து அதிலிருந்து இரத்தம் சிந்தியது. அதை கண்ட காமதேனு பதறி வருந்தினாள். அந்த வேளையில் சிவபெருமான் தோன்றி அவளுக்கு ஆறுதல் அளித்தார். பட்டியின் கால் தடம் பதிந்த இந்த இடம் இனிமேல் பட்டீஸ்வரம் என்றும் காமதேனுபுரம் என்றும் அழைக்கப்படும் என்று அருளினார். அதேபோல் இறைவனும் பட்டீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். இன்றும் சிவனின் நெற்றியில் அந்த தழும்பு காணப்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் இருக்கும் அம்மன் பஞ்சநாயகி என்றும் பச்சை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு காணப்படும் முக்கிய தனி சிறப்புகளில் ஒன்று நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கனக சபை மண்டபம். இது 17ஆம் நூற்றாண்டில் அழகாத்திரி நாயக்கரால் கட்டப்பட்டது. குறிப்பாக நாயக்கர் கால கலைப்பாணியை தெளிவாக பிரதிபலிக்கும் பகுதி அதுவாகும். அதன் தூண்கள் ஆழமான உள்துளை செதுக்குகள், தசை விவரங்களுடன் கூடிய மனித உருவங்கள், அசைவு உணர்த்தும் வடிவமைப்புகள் போன்ற நுணுக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. இங்கிருக்கும் நடராஜர் சிலை ஆனந்த தாண்டவ அமைப்பிலேயே இருந்தாலும் வழக்கமான வேகமான அசைவை காட்டாமல் சமநிலை மற்றும் நிறைவு உணர்வை வெளிப்படுத்துவதாக சிலர் கருதுகின்றனர். இத்தலம் தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய நாயன்மார்களின் பாடல்களில் இத்தலத்திற்கான குறிப்புகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் இங்கு வந்து தேவார பாடல்கள் பாடியதாக சொல்லப்படுகிறது. இன்று நாம் பார்க்கும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் ஒரு பழமையான கட்டிடம் மட்டுமல்ல. சோழர் தொடக்கம் முதல் நாயக்கர் காலம் வரை பல ஆட்சி கட்டங்களை கடந்து வளர்ந்த ஒரு வரலாற்று சான்று. நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தால் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலத்தை கண்டிப்பாக பாருங்கள். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.